ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ஒரு 1.5 கிலோ அளவிலான மீன் குழம்பு ரெசிபி தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க. இந்த மீன் குழம்புக்கு ஒரு 5 தக்காளி, 10 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விடுங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் வெந்தயம் பொரிய விடுங்க. அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம். எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம். இது நல்லா வதங்கிட்டு இருக்கிற சமயத்தில் நாம் குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 2 பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிறேன். அது கூட 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட குழம்புக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணி இது எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த புளி கரைசல்லையே கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அது கூட இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்பு கரைசலை ஆட் பண்ணி மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதித்து அதோட கன்சிஸ்டன்சி திக் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், மசாலா குழம்பு எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நான் 1.5 கிலோ அளவுக்கு ஊளி மீன் எடுத்திருக்கேன். சீலா மீன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மீன் தான் எடுத்திருக்கேன். அதை எடுத்து கழுவி வச்சுருக்கேன். நாம் கழுவி வச்சுருக்க மீனை இந்த குழம்புல கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சிம்மில் வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் மூடி வச்சு இறக்கிடலாம். 10 மினிட்ஸ்லேயே மீன் நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.